இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெளியில் பணம் கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி மார்க்கர் ஒயிட் போர்டு எப்படி மேக் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு ட்ரெஸ்லாம் வாங்குவோம் இல்லையா, ஜவுளி கடையில் கொடுக்குற உள்ள ஒயிட் கலராக இருக்கிற மாதிரி ஒரு பையை பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், ப்ளைனாக இருக்கணும், கொஞ்சம் குவாலிட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டோ எடுத்துக்கோங்க. அது எந்த அட்டைப்புட்டியாக வேணால் எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி உள்பக்கம் இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. பைக்குள்ளே இந்த அட்டைப்புட்டியை வச்சுருங்க. இப்படி இது வச்சதுக்கப்புறம் இந்த கார்னர் தெரியுது பார்த்தீங்களா, இதை அப்படியே இப்படி மடக்கி விடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்கி எடுத்துக்கணும். இப்படி மடக்கி எடுத்துட்டோம்னா இதே போல் இந்த பக்கமும் இங்கேயும் இப்படி மடக்கி எடுத்துடணும். மடக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதோட பேக் சைடு வந்து இந்த இடத்துல பிளாஸ்டர் மாதிரி வச்சு போட்டுக்கலாம். இங்கே ஒட்டிக்கணும். நான் உங்களுக்கு இப்போ வீடியோக்காக பிளாஸ்டர் ஒட்டாமல் ஒரு குஷி கிளிப்பை போட்டு கட்ட போகிறேன். இப்படி இதை போட்டுட்டு இப்படி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ராங்காக நின்றுடுது. இப்போ இதில் நம்ம பெண்ணால் இப்போ எழுத போகிறோம் பாருங்கள். இதெல்லாம் எழுதியிருக்கோம். இப்போது இது மாதிரி ஒரு டெஸ்டர் ஏதாவது எடுத்துட்டு இதை வந்து பழைக்கணும். எழுதி பாருங்கள். குவாலிட்டி இல்லாத பேப்பர்ன்றதுனால இப்படி இருக்குது. இதே கொஞ்சம் நான் திக்கான கவரில், நல்லா குவாலிட்டியான கவரில், அதே துணிப்பை தான் அதில் எடுத்து வச்சுருக்கேன். பின்னாடி பேக் சைடு ஓட்டிட்டேன். இந்த மாதிரி நம்ம வேணும்னா ஹேண்டில் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இப்போது இதை வந்து நான் இப்போ எழுதி கட்ட போகிறேன். இதில் எழுதும்போது ஸ்மூத்தாகவும் வரும். அதே சமயம் நம்ம அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதும் இருக்காது. பாருங்கள், இது வந்து இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் இப்படி ஹேங் பண்ணி விட்டுடலாம். ஹேங் பண்ணி விட்டுட்டோம்னா பார்க்க அழகாக போர்டு மாதிரியே இருக்கும். இப்போ இது மாதிரி எழுதினதில் இப்போ இதை அழைக்க போகிறோம். இப்படி நல்லா ரப் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபுல்லாக ரப் பண்ணிட்டா இங்கே எதுவும் கிடையாது. இப்போ இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இல்லை நம்மளுக்கே ஏதாவது கிச்சனில் இல்லை ஏதாவது இம்பார்ட்டன்ட் டேட்ஸு ஏதாவது எழுதி வைக்கணும் அப்படின்னா இதில் எழுதி வச்சுக்கலாம். தேங்க்யூ.